சிந்திப்பதை அப்படி நிறுத்திடுது. அகண்ட காடு அப்படின்னா அது நம்ம கற்பனைக்குள்ள வரணும். அங்கு சில மிருகங்கள் நம்ம கற்பனைக்குள்ள வரணும். கண்டுபிடிச்சு எல்லாத்தையுமே கையில் கொடுத்துட்டோம்னா அப்புறம் அவன் என்ன சிந்திப்பான்? அருமையா சொன்னார் பாருங்க. நான் ஒரே ஒரு எதுகை மோனைக்கு இதை ஒரு வார்த்தை கேட்டேன்னாரு ஐயா. எங்க ஊர் பக்கம் எதுகு மோனைக்கு என்ன சொல்லுவோம்னா, எகனைக்கு முகனையா பேசாதம்யா. அது எதுகு மோனைதான். அது எதுகு மோனையா பெரிய புலவை எகனைக்கு முகனையா பேச அப்படின்னா எதுக மோனைதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு சொல்லுக்கு அவ்வளோ சொன்னீங்கல்ல. நான் போன ஆண்டு ஆச்சரியப்பட்டது என்ன தெரியுங்களா? ஏஐ வந்த புதுசுல ஒரு அமெரிக்க நண்பர் எனக்கு ஒரு அதிகாரத்துக்கான 10 திருக்குள்ள அனுப்பியிருந்தாங்க. நான் வாங்கி பார்த்துட்டு அந்த திருக்குறளை போய் திருப்பி பார்க்குறேன். எந்த அதிகாரத்தில் வருதுன்னு எனக்கே தெரியல. எவ்வளவோ தேடி பார்க்குறேன். அரசு பால், பொருள் பால், காமத்து பால், எல்லா பாலையும் பார்த்தாச்சு, ஒன்றையும் காணோம். அப்புறம் அவருக்கு ஃபோன் போட்டு இது என்ன அனுப்பியிருக்கீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, திருக்குறள் ஏஐக்கு சொல்லி 10 குறள் வேணும்னு சொன்னேன். அது எழுதி கொடுத்து வச்சுருந்தாப்புல. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை யாராவது போட்டு படிச்சுட்டு போயிடாங்க. ஏன்னா மதுரையில் அப்படி நடந்துச்சு. ஒரு ஒரு வெள்ளைக்காரர் என்ன பண்ணாருன்னா, திருக்குறள் முழுவதையுமே மாற்றி என்ன பண்ணாரு, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிவன் முதற்கே உலகுங்கிறதுக்கு பதிலாக அகரன்னா முகரன்னு வரணும், எதுக்கு போன சரியா இல்லை அப்படின்னு சொல்லி 1330 திருக்குறளையும் மாற்றி விட்டாருங்க. யாரோ ஒரு தமிழ் வாத்தியார் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படி இதான் செய் அப்படின்னு சொல்லி. அவருக்கு எங்கே அம்புட்டி யோசனை, அம்புட்டி எழுதி அதை புத்தகமாக்கி முன்னுரையில் வேற கவலைப்பட்டு, இதுவரைக்கும் யாரும் இதை பற்றி கவலைப்படலை, நீங்கள் எதுக மோனையை பற்றி கவலைப்படலை அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை பூரா எடுத்துக்கிட்டு நம்ம பாண்டித்துறை தேவர் 4ஆம் தமிழ் சங்கத்தை உருவாக்கிய பாண்டித்துறை தேவர் அவர்கிட்ட போய் நான் திருக்குறளை பதிப்பிச்சிருக்கேன். அவருக்கு ரொம்ப வியப்பு, ஆங்கிலேயர் திருக்குறளை பதிப்பிச்சிருக்காரு. அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாத்தையுமே மாற்றி பதிப்பிச்சிருக்கேன். இப்போ அவருக்கு திடுக்கிட்டார். அவர் மாற்றி பதிப்பிச்சியா? வாங்கி பார்த்தா அம்பட்டும் அவர் இஷ்டத்துக்கு அடிச்சிருக்காரு. உடனே பணிவாக கேட்டாரா, எத்தனை புத்தகம் போட்டிருக்கேன்? 500. அதை அப்படியே என்கிட்ட கொடுக்கணும். அவருக்கு